நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மட்டன் குழம்பு செய்து காட்ட போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். ஒரு பகுதி சாப்பிட்றவங்க கூட ஒரு பகுதி சாப்பாடு சாப்பிடுவாங்க. இந்த குழம்ப இப்போ செய்முறை காட்டுறேன் பாருங்கள். மட்டன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். தக்காளி 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் சின்ன வெங்காயம் சாப்னரில் போட்டு நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 கிலோ வெங்காயத்துக்கு மேலேயே தான் இருக்கும், நல்லா போடலாம். ஒரு உருளைக்கிழங்கு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இறக்க போகிற சூழ்நிலையில். இது பட்டை கிராம்பு தாளிக்கிறதுக்கு, கடுகு, ஜீரகம், கொஞ்சம் மஞ்சப்பொடி, கரம் மசாலா தூள் MTR இது எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் அது ஒரு டீஸ்பூன், ஹோம்மேடு மிளகாத்தூள் அது ஒரு 3 டீஸ்பூன் போடலாம். இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன். இது போக இனி தேங்காய், இது கசகசா, முந்திரி பருப்பு அதை அரைக்கிற போது நான் காட்டுறேன். நல்லெண்ணெய் ஒரு 50 ml ஊற்றணும். இப்போ பர்னர் சட்டி கரண்ட் அடுப்பில் வச்சுருக்கோம்மா, இதில் தான் செய்து காட்ட போகிறேன். இதில் நான் சீக்கிரம் வந்துடும் கறியெல்லாம், 3 லேயர் சட்டினால். இப்போ எண்ணெய் சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்ற போகிறேன். கொஞ்சம் உண்டெண்ணெய் ஊற்றிக்க வேண்டியது. கடுகு போடுறேங்க ஜோடு. அதுக்கப்புறம் ஜீரகம், கொஞ்சம் ஜீரகமெல்லாம் பொடிச்சு போட்டால் நல்லாயிருக்கும். பட்டை கிராம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை. கண்ணாடி பதத்துக்கு இப்படி வதங்கணும். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கும். கொஞ்சம் உப்பு, சால்ட்டு கொஞ்சம் போட்டோம். இஞ்சி, வெள்ளைப்பூடு, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், பட்டை 3 சேர்த்து கொஞ்சம் போட்டு அரைச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் நல்லா இந்த இப்படி வதங்கிடுச்சு, தண்ணியெல்லாம் எடுத்துருச்சு. இப்போ தக்காளி போட போகிறேன். 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எதுவும் தப்பு தவறு இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஒரே ஆளே செய்கிறேன், எல்லாத்தையுமே ரெடி பண்ணி செய்கிறேன். உதவிக்கெல்லாம் ஆள் கிடையாது, வேலையாலெல்லாம் கிடையாது. நல்லா வதக்கிடணும், இப்படி சுருவில் வதக்கி எண்ணெய் கக்கணும். இப்போ நான் மசால் பொடி தான் போட போகிறேன். இது இது காஷ்மீர் மிளகாத்தூள், கொஞ்சம் கலருக்காண்டி 2 ஸ்பூன் போட்டேன், அவ்வளோதான். அடுத்து கரம் மசாலா, இந்த கரம் மசாலா போடுறேன். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள். 1/2 kgம்மா, இப்படி கறி நான் பார்த்து எடுத்துகிட்டு வரணும். இப்போ இதை போட போகிறேன். இது நல்லா இந்த சிலிப்பி குடல் கொஞ்சம் வாங்கி போடணும், அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். கேட்டு வாங்கணும். ஈரல், நெஞ்செலும்பு, கறி, கொஞ்சம் கறி காக்கில் இப்படி சேர்த்து போட்டு வச்சோம்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஹோம்மேடு மிளகாத்தூள் அது ஒரு 3 டீஸ்பூன் போடுறேன். நம்ம குழம்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. எங்கள் குழம்பு பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா, நான் ஒரு 4 டீஸ்பூன் போடுவேன். குழம்பு அதிகமாகணுன்னா அதிகமாக வச்சுக்கோங்க. இந்த தண்ணியிலேயே கொஞ்சம் வேகட்டும், இதுலேருந்து கறியிலேருந்து வர்ற தண்ணியிலேயே வேகட்டும். கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றுறேன். இதுலேயே கொஞ்சம் வேகட்டும், அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேகட்டும். பாருங்கள், நல்லா இப்படி எல்லா மசால் பொடியும் போட்டு உப்பெல்லாம் போட்டு பரட்டியாச்சு. இப்போ இதில் ஒரு உருளைக்கிழங்கு இது போட்டால் ரொம்ப அந்த கறி குழம்பு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும், அதுக்காட்டி போடுறோம். அது எல்லாருக்கும் தெரியாது, இது நாங்கள் போடுவோம், நல்லாயிருக்கும். இந்த வெந்து போகிற போது நான் சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணியை ஊற்றி ஒரு 1/2 அன் ஹவருக்கு நல்லா வேக விட்டுறணும்.
நம்ம குக்கரில் வைக்காமல் இப்படி வேக வச்சோம்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். நீங்கள் ஒரு மாதிரி இதே போல் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். குக்கரில் கறியை வேக விடக்கூடாது. இந்த மாதிரி மண் சட்டியிலையும் ஒரு தடவை வச்சு காட்டியிருக்கேன், இன்னொரு தடவையும் வச்சு காட்டுறேன். இப்படியே வேக வச்சிடணும். ஒரு 1/2 அன் ஹவர் விட்டிங்கன்னா போதும், அது வாட்டில் வந்துடும். இந்த சட்டிக்கு சீக்கிரம் வந்துடும். ஃபைனலில் காட்டுறேன். இப்போ இந்த குழம்புக்கு அரைக்க போகிறோம்மா. 4 சில்லு தேங்காய், 4 சில்லு தான் போட்டிருக்கேன். ஒன்று குறைக்கணும். 10 முந்திரி பருப்பு, கொஞ்சம் கசகசா. ரொம்ப ரிச்சாக இருக்கும். முந்திரி பருப்பெல்லாம் அரைச்சி ஊற்றுனோம்னா நல்லாயிருக்கும் குழம்பு. இவ்வளோதான். இப்போ இதை அரைச்சிட்டு ஃபைனலாக குழம்புல ஊற்றுறது காட்டுறோம்மா. இப்போ குழம்பு நல்லா மூடி வச்சு வேக வச்சுருக்கேன். இப்போ இந்த அரைச்சதை ஊற்ற போகிறோம். நம்ம தேவைக்கேற்ப ஊற்றிக்கலாம். உரப்பாக வேணுன்னா உரப்பாக வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது திக்காக வச்சு சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம், கட்டியாக. உரப்பு இல்லாமல் இந்த மாதிரி குழம்பாக வச்சு சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். எல்லாத்துக்கும் ஊற்றிக்கலாம். சப்பாத்தி, சாப்பாடு, சகலத்துக்கும் சாப்பிட்லாம். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா. இந்த முந்திரி பருப்பெல்லாம் ஊற்றுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிப்பியை நல்லா செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா, ஷேர் பண்ணுங்கம்மா. அடுத்த இன்னொரு ஒரு நல்ல ரெசிபியோடு நான் சந்திக்கிறேன் உங்களை.